ஆண்டவர் இத்தனை நாட்களும் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே ஆண்டவர் ரொம்பவும் நேர்த்தியாய் அழகாய் நம்மோடு ஒவ்வொரு நாட்களும் வார்த்தைகளாலே கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு, வெற்றி அடைவதற்கு, வருகிற புதிய ஆண்டு நமக்கு மிகவும் வெற்றியாய் இருப்பதற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜெப குறிப்புகளை நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் அந்த ஜெப குறிப்புகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதற்கு தகுந்தது போல நம்மை கர்த்தர் பக்குவப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆமென். நமக்கு ஆசையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த ஆசை நம்முடைய இருதயத்திற்குள்ளே வருமானால் தான் நம்ம வாழ்க்கையில் அது நிறைவேறும். வேதம் சொல்லுது, நெகேமியாவை அவ்வளோ பெரிய தேவ மனுஷனாய் கர்த்தர் மாற்றி அவனுக்குள்ள அந்த தரிசனத்தை ஆண்டவர் வைக்கிறதற்கு வேற எதுவுமே காரணம் இல்லை. அவனுடைய நண்பன் அனேனியா தன்னுடைய தேசத்தில் நடக்கிற கொடுமை, ஜனங்கள் படுகிற கஷ்டம், இது எல்லாத்தையும் அவனிடத்துல ஷேர் பண்ணும்போது நம்ம அந்த ஜனங்களுக்காக எதையாவது செய்யணும்ல அப்படின்ற அந்த விருப்பம் அவனுக்குள்ள வருது பாருங்க, அந்த ஆசை வருது பாருங்க. அந்த ஆசை அவனுக்குள்ள அப்படியே அழுகையா மாறுது. சரி, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு அழுறான். உடனே அந்த ஆசையினால போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்றான். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவருக்கு எல்லா வழிகளையும் ஒன்றொன்றாய் திறக்கிறார். ஸோ அந்த விருப்பம், அந்த ஆசை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கர்த்தரே என்ன பண்ண முடியாதுன்னா கிரியை செய்யவே முடியாது. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே இன்றைக்கு எப்படி கூடி வந்திருக்கிறோம்னா ஆசையாய் தான் வந்திருக்கிறோம், விருப்பமாய். எப்படியாவது ஆண்டவர் எனக்கு நிறைவேற்ற மாட்டாரா, எப்படியாவது ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டாரா அப்படின்ற ஒரு விருப்பத்தில் ஆசையில் வந்திருக்கிறோம். அப்போ நான் நம்புறேன், இந்த ஆசையை நமக்குள்ள வைத்தவர் கர்த்தர், இந்த விருப்பத்தை தந்தவர் கர்த்தர், இந்த ஜெபத்தில் கலந்து கொள்றதற்கு உதவி செய்தவர் கர்த்தர். கண்டிப்பாக ஆண்டவர் பெரிய அற்புதங்களை நமக்கு செய்ய போகிறார். இந்த விருப்பத்தையும் வாஞ்சையும் வைத்தவர் அதை நிறைவேற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நம்ம இந்த ஜெப குறிப்புகளுக்கு எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் இப்படி நடப்பதற்கு நான் ரொம்ப விருப்பப்படுறேன் ஆண்டவரே, எனக்கு வாஞ்சையா இருக்கு ஆண்டவரே அப்படின்னு ஆசைப்படுங்க. உங்களை அறியாமலே அந்த ஜெப குறிப்புகள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். இன்றைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்திலே இந்த ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணணும்னு நினைக்கும் போது, எந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிப்பது அப்படின் போது ஒரு வசனத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலிருந்து நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. 6வது வசனம், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். ஆமென். 5வது வசனம், நீங்கள் இது புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 3 வசனத்திலே 3 இடங்களிலே கண்கள் 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 அப்படின்னு வருது. நம்பர் 1, முதலாவதாக 5வது வசனத்திலே சத்துரு பிசாசானவன் ஆதாம் ஏவாளிடத்திலே என்ன சொல்றான் அப்படின்னா, உங்கள் கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்றான். உங்க கண்கள், இந்த பழத்தை மட்டும் நீங்க பறிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்றான். 2வது வசனத்திலே வாசிக்கும் போது, அதான் நீங்கள் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, ஸ்திரீயானவள் அது அந்த பார்வைக்கு இன்பம்
பார்வைக்கு இன்பம். அப்புறம் 7வது வசனத்தை பார்க்கும்போது நீ அப்பொழுது அவர்களுடைய இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. நன்றாய் கவனிங்கள். முதலாவதாக பிசாசு சொல்றான், அது நீ புசிக்கும் நாளிலே உன்னுடைய கண்கள் என்னப்படும்? திறக்கப்படும். இரண்டாவது, ஸ்திரீயானவள் அந்த கனி பார்வைக்கு ரொம்ப இன்பமா இருக்குது. அப்புறம் அதே மாதிரி அவங்க புசிச்ச உடனே வேதம் சொல்லுகிறது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ ஏதேன் தோட்டத்திலே முதலாவதாக பிசாசானவன் ஆதாமையும் ஏவாளையும் எதனால் வஞ்சித்தான் அப்படி என்று சொன்னால், தங்களுடைய கண்களினாலே தான் அவர்கள் முதலாவது வஞ்சிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு பொருளை அழகாய் ஆசையாய் அவருடைய கண்களுக்கு முன்பாய் காண்பித்து, இந்த பழம் ரொம்ப அழகா இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது, பார்க்கறதுக்கே இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னா புசிக்கிறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கும், புசிச்சா வாழ்க்கை எப்படி இருக்கும், அப்படி தன்னுடைய கண்களிலே ஒரு பாவமான காரியத்தை கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தினுடைய மகிமையை அவங்கள விட்டு தூரத்தில் எடுத்து போடுகிறார். இன்றைக்கு நான் கொடுக்க போகிற இந்த ஜெப குறிப்பினுடைய தலைப்பு, ஆண்டவரே எங்கள் கண்களை காத்து கொள்ளும் என்று ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபிக்கணும். நம்ம ரொம்ப முக்கியமாக ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கண்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதான் தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், என் கண்களோடு நான் உடன்படிக்கை செய்தேனையானால் இன்னொரு கண்ணியின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி அப்படின்னு சொல்றான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் தவறாமல் எதற்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என்னுடைய கண்களை பாதுகாத்து கொள்ளும். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் கண்களில் பார்க்கறதுல என்ன பெரிய தப்பு இருக்குது, அதில் என்ன ஒரு டைம் பார்க்குறோம் விடுறோம், நம்ம சரீரத்தில் அதை செய்யவா போகிறோம், நம்ம அதை செய்ய போகிறது இல்லையே. கண்ணில் பார்த்துட்டோம், பார்த்த உடனே பாவம் வந்துடுமா, பார்த்த உடனே தப்பு பண்ணிடுவோமா? ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், கண்களிலே நீங்கள் பார்க்கிற அந்த பாவமான காரியங்கள் தான் கர்ப்பம் தரித்து பாவமாய் பிறப்பிக்கப்பட்டு அந்த பாவம் மரணத்திற்கு ஏதுவாய் நடத்துகிறது. ஸோ எந்த மனுஷனும் முதலாவதாக எதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா, தங்களுடைய கண்களிலே தான் கவனமா இருக்கணும். இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா பாவங்களையும், நிறைய பாவங்களை மனிதர்கள் செய்கிறது எதனால செய்யறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்ணில் பார்க்குறாங்க. கண்ணில் பார்த்த உடனே அது சிந்தனைக்குள்ள போகிறது, சிந்தனைக்குள்ள போன உடனே அது செயல் வடிவமாய் வெளியே வருகிறது. அதுதான் நமக்கு ஆபத்தா முடிகிறது. இன்றைக்கு சத்ருவாகிய சாத்தான் இந்த உலகத்திலே இருக்கிற 75% பேரை எப்படி கெடுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னா, அவங்க கண்ணுனால தாங்க. ஸோ கண்களை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப கவனமா இருக்கணும். கொஞ்சம் அல்ல, ரொம்ப கவனமா இருக்கணும். அதான் ஒரு விசை ஒரு போஸ்டையோ ஒரு பிக்சரையோ நீங்க ஒரு டைம் பார்த்தீங்கன்னா தெரியுமா, ஒரு செகண்ட், அவ்வளோதான். ஒரு செகண்டு உங்கள் மொபைல்லையோ உங்கள் டிவிலையோ இல்லைன்னா ஏதாவது பிக்சர்லையோ உங்கள் கண்ணுனால ஒரு பிக்சரை பார்த்துட்டீங்க அப்படின்னா, அது எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த நம்முடைய கண்ணில் பார்த்த அந்த பிக்சர் நம்முடைய மூளையில் மெமரியாக இருக்குமாமா. திரும்ப அதை பல ஆண்டுகள் தாண்டினதற்கு பிறகு கூட நீங்கள் அதை முன்னாடி கொண்டு வர முடியும். அதை நீங்கள் நீலனே உதாரணம் பார்த்துருங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, அந்த ஃபோட்டோவை மறந்தாச்சு, அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்த ஃபோட்டோவை திரும்பி ஒரு டைம் அவங்க நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஏற்கனவே நான் பார்த்துருக்குறேனே, ஐயோ நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்போ ஒரு நாள், ஒரு நிமிஷம், ஒரு செகண்டு பார்த்த அந்த பிக்சர் உங்க மெமரியில பல ஆண்டுகள் இருக்குமே. ஆனால் அப்ப கண்ணு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தின் என்னவா இருக்காமா, விளக்காய் இருக்கிறது. ஒருவனுடைய விளக்கு அணைந்து போனால் அவனுடைய வாழ்க்கை முழுசும் என்ன பண்ணும் அப்படின்னா, கண்கள் கெட்டுருச்சுன்னா, கண்களில் அசுத்தத்தை பார்க்க ஆரம்பிச்சா, கண்களை காத்து கொள்ளல அப்படின்னா, நான் சொல்றேன் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். வாழ்க்கை முழுவதும் இருளடைந்து போய்விடும். அதனால நாமும் நம்முடைய பிள்ளைகளும் எதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கண்களிலே கவனமா இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க.